சீமான்ல பேச்சு திறமை நல்லா இருக்கும்ண்ணா. எங்க அப்பா அம்மாலாம் உதயசூரியன் ரெட்டெல்லாம் ஓட்டு போட்டு வீணா போயிட்டாங்க. நான்லாம் சீமானுக்கு தான் ஓட்டு போடும். சீமானு தான் என்னைக்கும். பொதுவாக எல்லாமே பிடிக்கும், அவங்க பேசுறது எல்லாமே பிடிக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு எப்போன்னு ஒழுங்கா தெரில. ஃபர்ஸ்ட் எப்போனா எனக்கு 17 வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு 19 வயசு ஆகுது. 17 வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் அவர் பேச்சு கேட்டேன். அல்ல இப்ப இளைஞர்கள்லாம் அதிகமா எந்த தலைவரை விரும்புறதா நினைக்கிறீங்க? சீமானுக்கு தானே, அதுல என்ன டவுட்? சீமானுக்கு தானே. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நாட்டுல உசேன் போல்ட்ல ஒருத்தன் தான் இருக்கான், உசேன் போல்ட். அது போலதான் எல்லாரையும் உசேன் போல்ட் ஆக்கணும்னு பாக்குறாரு சீமான். படிப்பா அவன் தனியா படிக்கட்டும், அவனுக்கு ஓட தெரியுதா ஓடட்டும். அவன் எனக்கு நல்லா கிரிக்கெட் விளாடுவானே, அது போல பிளேயர் வெளியே கொண்டு வரணும். நல்லா படிப்பு கல்வி எல்லாத்தையும் அவர் நல்லா பாக்குறாருண்ணே. அதானே உண்மை கண்டிப்பாண்ணே. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக போய் கேட்டிங்கன்னா சீமானுங்கிறது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்கண்ணே. எல்லாருக்கும் சீமானுங்கிறது தெரியும். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வரப்போறாரு. அது ஒரு விஷயம். திமுக காரங்களாம் ஒரு கூட்டணி வைக்கிறாங்கண்ணா. கடல்ல போய் ஒரு பேனா வைக்கணும். அந்த பேனாவை சிங்கிளா போய் நான் உடைப்பேன் அந்த பேனாவை அப்படின்னு கெத்தா சொல்றாரு சீமான் அண்ணா. அந்த பேனா வச்சா அந்த அண்ணா உடைப்பாரு, கண்டிப்பா உடைப்பாரு.